டேய் டேய் தள்ளுடா. ஐயோ ஐயோ கொடூர குரங்கு இன்னுமா தெரியல லூசு போயிலுங்க. வீடு மாதிரியே இல்லையே, கார்பரேஷன் பாத்ரூம் மாதிரியே இருக்கு. ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. என்னடா என்ன பாஸ், எங்க வீட்டை எப்போ போலீஸ் ஸ்டேஷன் மாத்துறீங்க? குடிச்சிட்டு எங்க வந்து படுக்குன்னு தெரியாம போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து படுத்துட்டு இதுல வரப்ப கேள்வி வேற. போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து படுத்துருக்கோம், அதான் கதவு இல்லாத ஜன்னல். பாஸ் நாங்களாம் கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க, நாங்க போலீஸ் ஸ்டேஷன் வாசப்படியே மீச்சதில்ல பாஸ். நாங்க நாலு வீட்டுல பொறுக்கி தின்ற குடும்பமா? ஐ டோன்ட் நோ பாஸ். வராரு ஏசி. ஏசி வந்தாலும் பரவாயில்ல பாஸ், உள்ள ஒரே புழுக்கமா இருக்குல்ல. அடி செருப்பால. அட பாவிலா, ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் கொடுத்த மாதிரியே படுத்திருக்காங்களே. டேய் ஆனந்த், இவன் எந்திரிக்கடா. டேய் போலீஸ் ஸ்டேஷன்ல படுத்துக்கோடா. உன் பேர் என்ன? ஆனந்த் சார். போ. உன் பேர் என்ன? விஜய் சார். போடா. உன் பேர் என்னப்பா? யுவன் சார். சரி சரி போ. உன் பேர் என்ன? அமிதாப் சார். போய் அங்க நில்லு. பேர் என்ன? ஷாருக்கான். ஷாருக்கான். என்னது? ஷாருக்கான். சல்மான் கான் வச்சுக்க வேண்டியதானே? அது மேடி நேம். 10 நாள் முன்னாடி செத்து பண்ண பண்ணி மாதிரி மூஞ்சி வச்சுக்கின்னு ஷாருக் கான் சல்மான் கான் சாணியும் முடிச்சோன்னே. எஸ் சார். ப்ரோ நேற்று நைட்டு தான் பாட்டியில் பார்த்தோம்ல. ஆமாம்ல. எப்போ இவன் சிங்க சூர்யாவனா தெரியலையே. அது கூட தெரியல. எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் சார். நேற்று நைட்டு குடிச்சிட்டு எல்லாம் ஒரே ராவடி சார். ப்ரோ என்னதான் அடிக்க போறான்? சாஃப்ட்வேர் கம்பெனில லட்சமா சம்பாதிக்கிற திமிரு குடிச்சிட்டு வண்டி ஓட்ட சொல்லுதா? ஏய், குடிக்கணும்னா வீட்டில் வாங்கிட்டு போய் உங்க அப்பா அம்மா கிட்ட ஊத்தி கொடுக்க சொல்லி குடிடா. சார் நாங்க போன அதே பாப்புக்கு தானே நீங்களும் வந்து தண்ணியை போட்டு கேர்ள்ஸோட ஆட்டம் போட்டீங்க. அப்புறம் நீங்க மட்டும் எம்டிசி பஸ்ஸை பிடிச்ச போனீங்க. நீங்களும் பைக்ல தானே போனீங்க. அப்புறம் புரியுங்க. அப்புறம் ஏன் சார் சும்மா சாமி வைக்கிற மாதிரி பெருசா லெக்சர் கொடுத்துட்டு இருக்கீங்க? ரவி, இவனை மட்டும் உள்ள வச்சுட்டு இந்த பொடி பசங்கிட்ட கையத்தை வாங்கிட்டு வெளில சரி. தப்பெல்லாம் உன்ன மாதிரி பப்ளிக்கு தாண்டா, போலீஸ்காரனுக்கு கிடையாது. நான் தினமும் பப்ல போய் தண்ணி அடிச்சு பைக் ஓடிட்டு உன்னால என்னடா பண்ண முடியும்? ஆனா நான் உன்னை ட்ரங்க் டிரைவ்ல கேஸ் புக் பண்ணி அதுக்கு மேல கேஸ் போட்டு உன் வாழ்க்கையை நாசம் பண்ணிடுவேன். தட் இஸ் போலீஸ் பவர். போனா போதுன்னு பார்த்தா செல்பி சின்ன பொடி பசங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள ஒருத்தனங்க இருக்க கூடாது. ஏன்டா இப்படி கோவப்படுற? மனசே ஆறலடா. நம்மளுக்கு ஒரு சட்டம், அவனுக்கு ஒரு சட்டமா? என் பப்ளிக் மட்டும் தான் சட்டம் ஒழுங்கா, போலீஸ்க்கு இல்லையா? சரியா சொன்ன ப்ரோ. என்ன கூட வெஜிடபிள் சாப்பிட்ற வெள்ளை பண்ணின்னு சொல்லி ரொம்ப கேவலப்படுத்திட்டாங்க ப்ரோ. மச்சான் உன்னை கிளின்னு கிழிச்சிட்டாங்க. அவனை சும்மா விடக்கூடாது ப்ரோ. அவனை யார் சும்மா விட்டா? அவன் நம்பர் மட்டும் கிடைக்கட்டுமே. அவன் என்ன பண்றேன்னு பாரு. அவனா பெரிய இவனா? நம்பர் நான் கண்டுபிடிக்கிறேன். அவன் பேர் என்ன? அர்ஜுன் கிருபாகரன். டேய், ஏர்வைஸ் கம்பெனி சஞ்சய் ராமசாமி எதுக்கு இருக்கான்? யாரா மச்சான்? அசின் லவ்வரா அவனா? ஹலோ, மேஜர் சுந்தர்ராஜன் ஸ்பீக்கிங். ஏசிபி அர்ஜுன் கிருபாகர். யார நீ சொம்பு? சும்பா பாத்திரத்தில் வள பாரோ. ஏய் ஏய், அநியாயம் எங்கெல்லாம் நடக்குதோ, வன்முறை எங்கெல்லாம் தலை விரிச்சு ஆடுதோ, அங்கெல்லாம் நான் இருப்பேன்டா. நான் தலைடா. அத ஏய் குர்ரா. அண்ணா வணக்கங்கண்ணா. ஏய் மிமிக்ரி. நீங்க போலீஸுங்கண்ணா, நாங்க புலிங்கண்ணா. என்னடா வேணும்? நீங்க சட்டைக்கு போடுற கஞ்ச 2 கிளாஸ் அதிகமா உள்ள குடிச்சிங்கண்ணா, அதனால வெறப்பா இருக்கீங்கண்ணா. ஏய் யாரா நீங்க? குர்ரா ஒரு பஞ்சு மாட்டிக்கிச்சு. ஹலோ ஏசிபி, எங்க மாமா ஒரு டிஎஸ்பி. நான் குடிக்கிறது விஎஸ்ஓபி, நான் ஓட்டுறது ஜேசிபி. நீ எல்லாம் எனக்கு ஒரு ஜுஜிபி. மாமா செம பஞ்சு மாமா. சூப்பரா. ஹலோ, நான் யுவன் பேசுறேன் சார். சார் இனிமேல் தான் விளையாட்டே ஆரம்பிக்க போகுது. உங்களால் வீரப்பனை பிடிக்க முடியாது, ஒசாமாவை பிடிக்க முடியாது, ஏன் தாவூதை கூட பிடிக்க முடியாது. டேய் நம்ம நம்பிதா பிடிக்க முடிஞ்சாரா? யோ அவ சினிமா நடிகையா? ஓ சாரி 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 சாரி. ஆனால் தண்ணி போட்டு போகிற எங்களை மட்டும் பிடிப்பீங்க,
ஏன்னா மீட்ரு நாங்கள் என்ன உங்களுக்கு ஏடிஎம் மிஷினா? நீங்கள் மட்டும் தண்ணியை போட்டு என்ன வேணால் பண்ணலாம், கேட்டால் போலீஸு. திரும்பி என் கையில மாட்டின மவனை சத்த. சார் நான்லாம் உங்கள் கையில் மாட்டவே மாட்டேன். ஆமாம், என் நெத்தியில் ஒரு கன்று வச்சிங்களே, அது எங்கே இருக்குன்னு அப்படியே பாருங்களேன். சார் சார் கண்ணங்க இதான் பெரிய போலீஸ் ஆச்சே. கண்டுபிடிங்க சார், கண்டுபிடிங்க. பாய் பாய். ரவி, பசங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் பார்க்குறேன் சார், நான் பார்க்குறேன். என்கிட்ட என் கண்ணை வச்சு ரவி, ரவி தோற பொறுமையா திறக்கிறேன். சரி சரி சுடுறா. சொல்லுங்க சார், பசங்களோட ஃபோன் நம்பர் அட்ரஸ் என்கிட்ட இருக்கு. கஞ்சா கேஸில் உள்ள தள்ளி 20 வருஷத்துக்கு வாழ்க்கை நாசம் பண்ணி நான் பாத்துக்கிறேன். உயிர் பயம் என்னன்னு அவன் எனக்கு காமிச்சிட்டான். இப்ப நான் அவனுக்கு காமிக்கிறேன். உட்காருங்கப்பா. அப்பா, காலைல டிஃபனுக்கு இட்லியும் புதினா சட்னியும் வச்சிருக்கேன். ஷார்ப்பாக 1 மணிக்கெலாம் சாப்பிட்ருங்கப்பா. அப்புறம் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை விரதம் இருக்க போறேன்ட்டு உடம்ப கெடுத்துக்காதீங்க. என்னப்பா மந்த்லி ஒர்க்கா? இபி பில் கட்டணும். இபி பில் கட்டிட்டேன்ப்பா. ஃபோன் பில்லுக்கு செக் போட்டு கொடுத்துட்டேன்ப்பா. கேஷ் அது ஏற்கனவே புக் பண்ணிட்டேன், அது சீக்கிரம் வந்துடும். 2 வீலர் சர்வீஸ். இந்த வாரம் ஒர்க் கொஞ்சம் ஜாஸ்தி, வர ஃப்ரைடே விட்டுறேன்ப்பா. ஆகஸ்ட் 24 அம்மா திதி. அம்மா இருந்து 8 வருஷம் ஆச்சு. நான் இன்னும் என் பின்னாடி நின்று என் தலையை தோட்டி வர மாதிரி இருக்கு. அப்பா, சொல்ல மறந்துட்டேன். லால்குடியிலேருந்து மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு. அம்மாவோட திதிக்கு கண்டிப்பாக வந்துடுறாராம். அப்பா, நீங்கள் கூட கும்பகோணம் போகணும்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? வேணா இந்த வார கடைசியில் போயிட்டு வந்துடுங்கப்பா. ஒரு 4 நாள் நல்லா ஃப்ரீயாக இருந்துடுவாங்க. அப்படியே உங்கள் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு வந்துடுங்கப்பா. சரியா? என்னப்பா, போயிட்டு வாங்க. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உன்னால என் டோர்னமெண்ட் வேஸ்டா போச்சுடி. உன் டோர்னமெண்ட்ட தூக்கி குப்பையில போடு. அடிச்சனா உன் கூட வாடத விட வா. ஆபீஸ் கிட்டலாம் வராதீங்க சார், உங்க வட்டியை நான் கொடுத்துறேன் ப்ளீஸ் சார். எல்லாம் உன்னால தான். டைம் என்னாச்சு பாரு. கரும பிடிச்சவங்க. ஹாய் மச்சி. எல்லாம் வாடா தலையிடு. ஷர்ட் சூப்பரா இருக்கு. ஹாய் மச்சி. ஹாய்டா. அழகா இருக்கு. ஹாய். ஹாய் மாமா. ஷர்ட்ல ராமராஜன் மாதிரியே இருக்கு. ஒரு ஃபேன் டிரைவர். ஹாய். என்ன நேத்து அடிச்ச மப்புன்னு தெரியலையே. அது இல்ல மச்சி, ஆபீஸ்க்கு வந்துட்டார்ல ஹெச்ஆர்ன்ற கெத்திலே அலைவாரு. டேய் நீங்க வேற சும்மா இருங்கடா. கடங்காரன் தொல்லை தாங்க முடியல. பேங்க் லோனு, கிரெடிட் கார்டு லோனு, ஹவுஸ் லோனு, கந்து வட்டின்னு மாசம் 2 லட்சம் ரூபாய் கட்டணும்டா. ஹலோ மிஸ்டர், உன் சம்பளமே 1 லாக் தானே? ரொட்டேஷன் இருக்குல்ல, கிரெடிட் கார்டு, கோல்டு கார்டு, அதை வச்சு தான் சமாளிச்சுட்டு இருக்கேன். ஆனந்துக்கு தெரியாத ஆளே கிடையாது தெரியுமா உனக்கு? கோயம்பேடு மார்க்கெட்ல கந்து வட்டி விடுறவன், ராக்கெட் வட்டி விடுறவன் எல்லாருக்கும் இவன் கஸ்டமர்ரா. அப்படிங்களா? கடன் வாங்காத ஒரே ஆளு நம்ம இந்திய பிரதமர்கிட்ட மட்டும் தான் மச்சான். டேய் பாஸ்கெட் பாவீங்களா, நீ சொல்லாம கொள்ளாம கம்பெனி மூடிட்டீங்களாடா. இப்போ இந்த குட்டிகளை வச்சு நான் என்னடா பண்ணுவேன்? டேய் ஏதோ புலம்பிட்டு போறாருடா. சார் அடுத்த மேட்ச் எடு. டேய் ஏதோ பிரச்சனை நினைக்கிறவா. டோட்டல் நம்பர் வேணும், நீங்க செக் பண்ணிட்டீங்களா? ஏன் எல்லாம் வெளியே நிக்கிறீங்க? கம்பெனி இழுத்து மூடிட்டாங்க. நமக்கெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி திடீர்னு சொன்னா எப்படி சார்? அட மடையா, நீ ஒண்ணு கேட்க மாட்டியா? எக்ஸ்கியூஸ் மீ, யார் நீங்க? எங்களை ஏன் கம்பெனிக்குள்ள விடாம தடுக்கிறீங்க? சாரி சார், திஸ் கம்பெனி இஸ் க்ளோஸ்ட். ப்ளீஸ் கோஆபரேட் வித் அஸ். நீங்க ஹெச்ஆர் மேனேஜர் மிஸ்டர் ஆனந்த் தானே? ஆமா.
டோல் ஃப்ரீ நம்பர் இருக்கு. ப்ளீஸ் கிளியர் யுவர் டவுட். எங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்றது உங்களுக்கு ஒரு வேலையா? இந்த கம்பெனியோட மேனேஜிங் அசோசியேட்ஸுங்க, சேர்மன் இங்க. இதோ பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. இந்த கம்பெனியை எடுத்தது ஒரு ஏஜென்சி, க்ளோசிங் பண்ணது இன்னொரு ஏஜென்சி. அது யாருன்னு கூட எங்களுக்கு தெரியாது. சொல்லாம கால் சென்டர் மூடிட்டீங்க. ஒரு கம்பெனியை க்ளோஸ் பண்ணினா ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? உங்க கவர்மெண்ட் போய் கேளுங்க. தடை செய் அந்நிய கம்பெனிகளை தடை செய்யு கூச்சல் போடுற பொதுமக்களை கேளுங்க. எங்களுக்கு 30,000 ரூபாய் சம்பளம், டிகிரி முடிச்ச சின்ன பசங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாயை புடுக்கிற கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ கேளுங்க. எங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. நானும் ஒரு MNC கம்பெனில வேலை பார்க்கற ஒரு சாதாரண ஸ்டாஃப். என் வேலை எப்ப போகும்னு எனக்கே தெரியாது. கால் சென்டர் வேலைங்கிறது கார்ப்பரேஷன் குழால வர தண்ணி மாதிரி, எப்ப வேணாலும் நிக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம அடுத்த வேலையை பாருங்கம்மா, இல்லனா கோர்ட்ல போய் கேஸ் போடுங்க. மேடம், என் திங்ஸ் எல்லாம் என் கேபின்ல இருக்கு. நீ கொஞ்சம் அலோவ் பண்ணீங்கன்னா நான் கொஞ்சம் எடுத்துட்டு வந்துடுறேன் மேடம், ப்ளீஸ். ப்ளீஸ் சார், எனக்கு அந்த ரைட்ஸ் இல்ல. கிளீனிங் டே வந்து உங்க திங்ஸ் எடுத்துட்டு போங்க. டேய் ஆனந்த், வாடா போலாம். டேய் ப்ளீஸ்ரா, நான் இருந்த கேபினை ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன்டா. இதுக்கு மேலே இங்கே வர முடியாதுலடா. இந்த கம்பெனிக்கு சார் தான் மேடம் எல்லாம். ஓ, நீங்க ரெக்கமெண்டேஷனா? 10 minutes டைம், சீக்கிரம் வாங்க. டேய் சீக்கிரமா போய் எடுத்துட்டு வந்துடுறா. என்னடா இது? ஏப்பா ஆனந்த், காலையில பேங்க்ல இருந்து மேனேஜர் ஃபோன் பண்ணியிருந்தாராம். 3 மாசமா நீ லோனியே கட்டலையாமே. கடல்ல போனா கூட கரை இருக்கும், ஆனா கடல்ல போனா கரையே இருக்காதுப்பா. ஸ்டேட்டு கிட்ட ஃபைனான்ஸ் வாங்கினாலாம் வண்டி ஓட்டக்கூடாதுன்னு சொன்னா தமிழ்நாட்டில் பைக்கு, பஸ்ஸு, காரு, ஆட்டோ எதுவுமே ஓடாது. இந்தியாவே கடல்ல தாமா ஓடிட்டு இருக்கு. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வீடு கட்டணும் கடன் வாங்கினா இன்னும் கொடுக்கல. எப்போ கொடுக்கறதா உத்தேசம்? இல்ல உங்க குடும்பத்தை தூக்கிடுவேன். Sir, we are calling from ICICI Bank. When you are going to make a payment, sir? Sir, please try to understand. Don't repeat the same thing. Please reply for my statement. Sir, what are you up to? Yeah, sir, please try to understand, sir. Don't do this.